வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெவாப்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா CCS 342. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் நம்ம கொடுக்குற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் படிக்கணும். நீங்கள் அதிலே நீங்கள் வந்து நம்ம 3 கொடுத்தா 2 படிக்கிறது அந்தமாதிரி படிக்கிறதா தான் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. நம்ம வந்து கரெக்டாக எடுத்திருக்கோம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டும் பாஸ் ஆகிடலாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர டவுட் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு டவுட்டை நீங்கள் உங்களுக்கு மைண்ட்லேயே வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா நீங்கள் வந்து பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடே இருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 2 மார்க்ஸ்க்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. 2 மார்க்ஸ் வந்து 70% ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின்லேயே கவர் ஆயிரும். மீதி ஒரு 30% ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் உங்களோட இன்டர்னல் எக்ஸாம்ஸில் கொடுத்த 2 மார்க்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் 2 மார்க்ஸ் அதில் கவர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் கொடுப்போம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்கிற சப் டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். இப்போ சப் டாபிக்ஸ்லாம் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூனிட் 1ல் ஒரு டாபிக் கொடுக்குறேன், அது கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ்க்கு எதை மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷனு, அதுக்கப்புறம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸு, ப்ராப்ளம்ஸு, இல்லை ப்ரோக்ராம்ஸு, டயக்ராம்ஸு, அந்தமாதிரி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எல்லா டாபிக்ஸும் படிக்கிறது சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்க சொல்கிறது. இப்போ யூனிட் 1 to 5 எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா AWS, CGP, Azure, இந்த 3 டாபிக்ஸையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் வந்து 2 மார்க்ஸு உங்களுக்கு இப்போ வந்து நான் 70% ஆஃப் 2 மார்க்ஸ்னால் டோட்டலாக 2 மார்க்ஸ் நம்ம கவர் ஆயிரும். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கவர் ஆயிரும். மீதி ஒரு 2 மார்க்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டாஃப் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது. இப்போ மீதி 2 மார்க்ஸு உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும். சரிங்களா? உங்களோட நீங்கள் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் புரிஞ்சு படித்தாலே நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் 2 மார்க்ஸ் உங்களுக்கு நாலேஜ் இல்லாட்டியும் ஏதோ ஐடியா இருக்கும், அந்த ஐடியா வச்சு நீங்கள் எழுதிடலாம். யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீவன் பில்ட் லைஃப் சைக்கிள், அதில் பார்த்தீங்கன்னா கம்பைல், பில்டு, டெஸ்ட்டு, பேக்கேஜ், இதெல்லாம் சப் டாபிக்ஸில் படிக்கணும். அதுக்கப்புறம் மீவன் ப்ரொஃபைல்ஸ், அதுக்கப்புறம் மீவன் ரெப்பாசிட்டரிஸ் ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. 8 இல்லை 10 மார்க்ஸ் அளவுக்கு படித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு லோக்கல், சென்ட்ரல், குளோபல்ட்டு ஒரு 3 சப் டாபிக் இருக்குது. யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா ஜென்கின்ஸ் ஆர்கிடெக்சரில் கிரியேட்டிங் ஜென்கின்ஸ் ஜாப், கான்ஃபிகரிங் ஜென்கின்ஸ் ஜாப், அப்புறம் ஜென்கின்ஸ் பிளக்கின்ல கிட் பேராமீட்டர் இந்த கிட் பிளக்கின்ஸ், பேராமீட்டர் பிளக்கின்ஸு, HTML பப்ளிஷரு, இதெல்லாம் நீங்கள் வந்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ஆன்சபிள் மாஸ்டர் சேவ் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் ஆன்சபிள் ரோல்ஸு, அப்புறம் ஹெட் கமாண்ட்ஸ் இன் ஆன்சபிள், இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தா கிரியேட் நியூ பைப்லைன், பில்ட் அ சாம்பிள் கோட் ஃபார் மாடிஃபை Azure பைப்லைன் YML.file. இது வந்து உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம மோஸ்ட்டாக ஒரு 50-50 தான், 50% சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்னா எதை நான் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினே ஒரு 5 லைன்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் படிக்கணும். அந்த கொஸ்டின் ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரீட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் கொஸ்டினில் எந்த ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கான்செப்டை அப்படியே எழுதி வச்சாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிடும். சரிங்களா? லைட்டாக அந்த சினாரியோ பேஸ் பண்ணி அந்த கான்செப்டை லைட்டாக டியூன் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு ஆன்சர், அதாவது மார்க் கிடச்சிரும். அதனால தான் இந்த ஒரு 3 டாபிக் படிச்சுக்கோங்க. அதாவது கிரியேட் அ நியூ பைப்லைனு, அதுக்கப்புறம் வந்து பில்ட் அ நியூ சாம்பிள் கோடு, அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கிற இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து Azure pipeline.yml ஃபைல், அது எப்படி மாடிஃபை பண்ணுறது அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 1 to 5 இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.